ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்னன்னா, இது எங்க அம்மா வீட்டுல வச்சிருக்க டியூஷன். அங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தது வந்து என்னோட வீட்டுல. நான் மேரேஜ் பண்ணி போன இடத்துல தான் என்னோட அங்க இருந்து டியூஷன் பிள்ளைங்களோட வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ இங்க வந்து அங்கேயும் பண்றேன், இங்கேயும் பண்றேன். இங்க வந்து 3 days, அங்க வந்து 4 days பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, 2-3 நாள் கிளாஸ் முடிஞ்சாச்சு. டிராயிங், பெயிண்டிங் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, பேப்பர்ல உள்ள ஒர்க் தான். பேப்பர்ல வந்து அவங்களுக்கு கிரியேட்டிவா பண்றதுக்கான ஒர்க் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் கையிலயும் பேப்பர் கொடுத்துட்டேன். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பேப்பர் கொடுத்துட்டேன். இவங்க வந்து மலையாளம், நான் அப்போ மலையாளத்தில் தான் பேசுவேன். மலையாளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிற மலையாளம் கண்டிப்பாக புரியும். ஏன்னா தமிழ் அண்ட் மலையாளம் மிக்ஸ் ஆகி தான் வரும். அதனால் புரியும். பிள்ளைங்கள்ட்ட மலையாளம் பேசுவேன். ஓகேவா? இப்போ வந்து பேப்பர் கொடுத்தாச்சு. இனி இதில் வர ஒர்க் நமக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு கண்டினியூஸாக பார்க்கலாம். இவங்க வந்து ரொம்ப ஜாலி டைப் பிள்ளைங்க, வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஃபுல்லாகவே ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பசங்க கொஞ்சம் கேங் இருக்காங்க. இவங்க ஃபுல்லாகவே பேசி கலாய்ச்சி அப்படி ஜாலியாக, ஏன்னா ஜாலியாக இருக்கிறது தான். ஏன்னா படிக்கிறது இல்லை, ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க் இல்லை. அப்போ இவங்க வந்து ஃபுல் ஜாலியாக இருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் காமெடியாக இருக்கும் இது. ஓகே, இது என்ன இவங்க பண்ணுறதை பார்க்கலாம். வீடியோ நான் ஆன் பண்ணது எல்லாரோட வாய்ஸ் சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஆஃப் பண்ணேன்னா அவங்க தானாவே கலாய்க்கிறது, பிள்ளைங்களை மாறி மாறி கலாய்க்கிற எல்லா வேலையும் அவங்களுக்கு நடக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்கள்ட்ட கட் பண்ண சொல்லியிருக்கேன். பேப்பர்ஸ் வந்து 2 பேப்பர் கொடுத்துருக்கேன், ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சில் வந்து ஒரு 8 அளவு வச்சு ஸ்கேலில் நோட் பண்ண ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் வந்து கட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது சிசர் வந்து கொஞ்சம் வெறுத்ததாக இருக்குது. அவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. சிசர் இல்லாதவங்க கட் பண்ணி, மற்றவங்க கட் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கலாம். பரடா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருந்த நேரம் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? இப்போ ஆன் பண்ணதும் அவங்க ஃபேஸையே மறைச்சாச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இது 2 பீஸ் பேப்பரும் கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் A4 பேப்பரை வந்து இதை மாதிரி கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிட்டு, சார்ட் பேப்பரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். தென் നെക്സ്റ്റ് ഓക്കെ, നമ്മൾ ഫസ്റ്റിൽ നിന്ന് എന്തൊക്കെ ചെയ്തു? ലെസൺ ചെയ്ത പറയ്. ഫസ്റ്റിൽ നിന്ന് എന്തൊക്കെ ചെയ്തു? പറയ്. ആദ്യം ഫസ്റ്റ് ഒരു A4 പേപ്പർ എടുക്കണം, എന്നിട്ട് ഒരു സ്ക്വയർ ഷീറ്റ് പേപ്പർ എടുക്കണം. രണ്ടിലും എനിക്ക് വയ്യ എന്റെ അമ്പോ. നിങ്ങൾ ഇവിടെ 2 ക്ലിയർ ആകുമ്പോ അവിടെ തുടങ്ങും 2, അവിടെ 2 ക്ലിയർ ആകുമ്പോ ഇവിടെ തുടങ്ങും 2. നോക്ക്, ഇപ്പൊ തുടങ്ങിയത് എന്താണ് പറയാ. ഫസ്റ്റ് തൊട്ട് എന്ത് ചെയ്യണം? ഒരു A4 പേപ്പർ എടുക്കണം, ഒരു സ്ക്വയർ ഷീറ്റ് പേപ്പർ എടുക്കണം, എന്നിട്ട് ഓക്കെ 2 പേപ്പറിലും 8 സെന്റിമീറ്റർ വെച്ച് നോട്ട് ചെയ്തിട്ട് അതിനെ വന്ന് ഓപ്പോസിറ്റ് സൈഡിൽ നിന്ന് ലൈൻ ഇട്ട് വെട്ടണം അല്ലേ? വെട്ടിയിട്ട് എന്നിട്ട് A4 പേപ്പറിൽ നമ്മൾ നോട്ട് ചെയ്തതിനെ എടുത്ത് ഫോൾഡ് ചെയ്യണം അല്ലേ? ഇപ്പൊ ചേച്ചി ഒരു 4-5 പ്രാവശ്യം ഫോൾഡ് ചെയ്യാൻ പറഞ്ഞു. ഫോൾഡ് ചെയ്ത് ഈ രീതിക്ക് കൊണ്ടുപോകണം അല്ലേ? എല്ലാവരും കൊണ്ടുവന്ന കാണിച്ചേ ഫോൾഡ് ചെയ്ത് കൊണ്ടുവന്നതിന്. ഓക്കെ ഓക്കെ, എല്ലാവരും ഫോൾഡ് ചെയ്ത് കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. വെരി ഗുഡ്. ഓക്കെ ഓക്കെ, ഇനി ഇതിനെ നല്ല പ്രസ് ചെയ്തേ, നല്ല മടക്കിനെയൊക്കെ നല്ല പ്രസ് ചെയ്തേ, നല്ല ടൈറ്റ് ആയിട്ട്. കീറാൻ പാടില്ല, നല്ല ടൈറ്റ് ആയിട്ട് പ്രസ് ചെയ്യണം. ക്യാരറ്റ് ചവിട്ടി എന്റെ കളർ തന്നെ ചേഞ്ച് ആവും. അവിടെ അയൺ ചേക്കം നടക്കും, അയൺ ചേക്കം. അവിടെ ഒരു അയൺ ചേക്കം നടക്കും. അയൺ ചെയ്തോ? അവിടെ അയൺ ചെയ്യുന്ന. ഓക്കെ, അവൻ ഒരുത്ത കാലിൽ വെച്ച് അയൺ ചെയ്യുന്നുണ്ട്. ഓക്കെ, പോയാ? ഓ ചെയ്താ, വെരി ഗുഡ്. ഓക്കെ ഓക്കെ, കത്തിരി വെച്ച് വെട്ടാ ചെയ്യുന്നത്. ഓക്കെ, എല്ലാവരും അയൺ ചെയ്തല്ലോ. ഞാൻ അയൺ ചെയ്തല്ലോ പറഞ്ഞു. എല്ലാവരും ഫോൾഡ് ചെയ്തല്ലോ നന്നായിട്ട്. ഓക്കെ, ഇനി അതിനെ ഓപ്പൺ ചെയ്തേ, ഫുള്ളായിട്ട് ഓപ്പൺ ചെയ്തേ. ஓகே, எல்லாரும் ஃபோல்டு பண்ணது காமிங்க. ஓகே, இது வந்து ஒரு விசர் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டாங்க. இனி வந்து இதில் வந்து சென்டரில் ஸ்டாப்லர் கொடுக்கணும், கொடுத்துட்டு காமிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டாப்லர் போட்டு பேஸ்ட் பண்ணி இதை வந்து ஒரு டிசைனில் கொண்டு வந்துட்டோம். எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இனி வந்து ரெட் ஷீட் எடுக்கணும். ரெட் ஷீட் எடுத்து ஓகே, ரெட் ஷீட் எடுக்கணும். இந்த ரெட் ஷீட்டை வந்து ரவுண்டாக ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டு காமிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன விடுகதை மாதிரி போட்டிருக்கேன். என்னன்னா, மண்ணில் தான் இருக்கும், கீழே தரையில தான் இருக்கும், ஆனால் அழுக்காகாது. அதில் தூசு படாது, எப்போவுமே அசைஞ்சிட்டு இருக்கும். என்னன்னா, ஈஸியாக சொல்லணும், என்னன்னா தரையிலே கிடக்கும் ஆனால் அழுக்காகாது. அது என்ன? அதுதான் கொஸ்டின். பிளாஸ்டிக் அழுக்காகுலே. அதான் எக்கச்சக்க ஆன்சர் சொன்னாங்க. எதுவுமே கரெக்டாக வரல. அதான் கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். இதுவரையுமே யாரும் சொல்லலை. வாட்ச் அழுக்கா உண்டா கீழே விழுந்தா? பசி அழுக்காவும். நிறைய ஆன்சர் பண்ணாங்க. வெள்ளம் தண்ணியில பட்டா சொல்லியாகும்ல. தோச்சா? எல்லாரும் தோச்சா? சவர அழுக்காவுல்லே.
അല്ലേ ബോള് തറയിൽ വീണ് അഴുക്കാവുമല്ലോ. ആരിനറിഞ്ഞൂടാ തോറ്റ് തോന്നല്ലേ. വണ്ടി അഴുക്കാവൂലേ? ടയർ അഴുക്കാവൂലേ? അഴുക്കാവൂലേ? ഒരു ക്ലൂ കൂടെ തരാം. പക്ഷെ ഈ ക്ലൂ തന്ന ആൻസർ പറയുന്നതിന് പ്രൈസ് ഇല്ല. കുഴപ്പമില്ലേ? ഞാൻ ക്ലൂ തരാം. പക്ഷെ ക്ലൂ തന്ന ആൻസർ പറയുന്നതിന് പ്രൈസ് ഇല്ല. ഇല്ല, അഴുക്കാവും. ഓക്കെ, ക്ലൂ തരാം. പക്ഷെ ആൻസറിന് പറഞ്ഞാൽ പ്രൈസ് ഇല്ല. ക്ലൂ തന്നതുകൊണ്ട്. ഓക്കെ, ക്ലൂ എന്താന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെ കൂടെ തന്നെ എപ്പോഴും കാണും. നമ്മളെ കൂടെ തന്നെ എപ്പോഴും കാണും. ഇല്ല 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 ഇല്ല, നമ്മളെ കൂടെ തന്നെ. വെരി ഗുഡ്. ഷേഡോ ഷേഡോ ഷേഡോ. ഓക്കെയാ, ബുദ്ധിയുണ്ട് ബുദ്ധിയുണ്ട്, അവന് ബുദ്ധിയുണ്ട്. ഇത്ര നേരം ആലോചിച്ചില്ല. എന്തൊക്കെ ആൻസർ പറഞ്ഞു ആലോചിച്ചില്ലേ? വെയിലില്ലെങ്കിൽ ഷേഡോ ഇരിക്കും. നിങ്ങളെ ഷേഡോ നിങ്ങൾക്ക് തന്നെ കാണാൻ പറ്റും. വേറെ ആർക്കും കാണാൻ പറ്റും? എല്ലാവർക്കും കാണാൻ പറ്റും ഷേഡോ. കാണാനില്ലേ? ഷേഡോ എപ്പോഴും നമ്മളെ കൂടെ തന്നെ കാണും. ഓക്കെയാ, ക്വസ്റ്റ്യൻ ഈ എളുപ്പമായിട്ടുള്ള ആൻസർ ആണ്. പക്ഷെ ഡിഫിക്കൽട്ട് ആയിരുന്ന ആലോചിച്ച് വെച്ചാൽ ഇതിന് മൈൻഡിൽ വെച്ചിരിക്കണം കേട്ടോ. നിങ്ങളുടെ പാരന്റ്സിന്റെ അടുത്ത്, ഫാമിലീസിന്റെ അടുത്ത്, ഫ്രണ്ട്സിന്റെ അടുത്തൊക്കെ ചോദിക്കാം. ആരിന് ആൻസർ കിട്ടൂല. ഓക്കെ, എപ്പോഴും നമ്മളെ കൂടെ അങ്ങനെ നിങ്ങൾ ചോദിക്കേണ്ട. എങ്ങനെ ചോദിക്കണം? എപ്പോഴും താഴെ കിടക്കും പക്ഷെ അഴുക്കാവൂല. അങ്ങനെ ചോദിക്കണം. ഓക്കെ, ചോദ്യം അങ്ങനെ ചോദിക്കണം. ഓക്കെ, ആൻസർ വന്ന് ക്ലൂ കൊടുക്കണ്ട. ക്ലൂ കൊടുക്കാതെ ഇങ്ങനെ ചോദിച്ചിട്ട് ലാസ്റ്റ് ക്ലൂ കൊടുത്താൽ മതി. എപ്പോഴും നമ്മളെ കൂടെ കാണും. അതാണ് ക്ലൂ. ഓക്കെ ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதை காமிக்க முடியல, சாரி. இது என்னன்னா, இந்த மாதிரி அந்த நம்ம செப்பரேட்டா பண்ணோம்ல, அதை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு 2 ஃப்ளவர் பண்ணோம். ஃப்ளவர் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம். அப்புறம் இன்னொரு சர்க்கிள் பண்ணி இதா இருக்கு. இந்த சர்க்கிள் பண்ணி இதுல வந்து இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ளவர் பண்ணிருக்கோம். அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இதுல வந்து பென்சில் எல்லாம் போடுறது மாதிரி ஃபினிஷிங் டச் வந்து இப்படி இருக்கும். பென்சில் எல்லாம் போடும்போது பென்சில், ஸ்கேல், எரேசர் எல்லாமே இதுல போடும்போது இந்த மாதிரி அழகா இருக்கும். இது என்னன்னா, ஸ்டடி டேபிள்ல அவங்க படிக்கிற டேபிள்ல எல்லாம் இது அவங்களே பண்ணி அவங்களா ஒரு பென்சில் ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்களா பண்ணதுல, அதனால இத மாதிரி அது பாக்குறதுக்கு நல்ல அழகா வேற இருக்கு. ஓகே, இத மாதிரி நீங்களும் பண்ணி உங்க வீட்டுல பண்ணி இது பண்ணி பாருங்க. எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, அங்க பார்த்தா தெரியும். பாத்தீங்களா, எல்லாருமே ஃப்ளவர் அந்த வேலையில தான் இருக்காங்க, பண்ற ஒர்க்ல தான் இருக்காங்க இங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து வைக்கிறத பார்க்க அழகா இருக்குல்ல? பின்னாடி திரும்பி இருக்க, முன்னாடி வா. இப்போ வந்து அவங்களுக்கு முடிஞ்சனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து விளையாட விட்டுருக்கேன். எல்லாருமே அங்கங்கே விளையாடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான், அடுத்து வீட்டுக்கு விட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். ஐயோ, அசிங்க விடணுமா? ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓகே, அவளுக்கு அவசரம், அவ தூக்கிட்டு போறாத.